திரு எஸ்.ஆர். சேகர். அதாவது ஒரு டாக்டர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டு, அவரால் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும், மிகப்பெரிய அளவில் வைத்தியம் செய்ய முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் அதை செய்யாமல் அவர் ஒரு சந்துக்குள்ளார போய் ஒரு கிளினிக்கை வச்சு 10 ரூபாய்க்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா எந்த நிலையோ அந்த நிலையை தான் தமிழகத்தில் இருக்கிறது. வட மாநிலங்களில் சில மாநிலங்களை பார்த்துட்டு வந்தோம்னா தமிழ்நாடு மிக வளர்ந்ததாக தெரியும். ஆனால் இங்கே இந்தியாவில் வளர்ந்து இது என்ன ஐடியல் ஸ்டேட்டுக்கு, ஐடியல் கண்டிஷனுக்கு இருக்குமோ அந்த கண்டிஷனுக்கு இது வளரல. காரணம், இதை ஒரு ஹைலி எக்யூப்டு, ஹைலி டேலண்டட், ஹைலி எஃபிஷியன்ட் ஒரு பர்சன் நல்ல பெருசாக படிச்சுட்டு குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் அதை அதற்கு காரணமாக இருப்பவர்கள் 2 கழகங்கள் தான். அதனால தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இது வளர்ந்தார்கள், அது வளர்ந்ததுன்னு சொல்லி சில்லறை சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டிய தமிழகத்தை ஒரு தேக்க நிலையிலே வைத்துவிட்டு அதை பற்றி இப்படி பேசுகிறார்கள். எங்கேயோ கொண்டு போயிருக்கணும் தமிழகத்தை, கொண்டு போகாமல் நீங்க சொன்ன அதாவது வாருங்கள் திரு எஸ்.ஆர். சேகர் சொல்லுங்க. 91 இந்தியா முதல்ல உலகமயமாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அம்பாசிடர் காரையும் பிரீமியர் பத்மினியும் வெஸ்பாவையும் மட்டுமே இருந்தோம். உலகம் திறந்து விடப்பட்ட உடனே தான் இப்படி மிகப்பெரிய கார்களை பார்க்க முடிந்தது, மிகப்பெரிய சாலைகளை பார்க்க முடிந்தது. அப்படி அந்த வளர்ச்சியை நோக்கி போனோம். 2 கட்சியும் மாறி 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 வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு தேக்க நிலையிலே இருக்கும். இன்னும் எங்கேயே போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நாம் இங்கேயே இருக்கிறோம். ஆகவே இதை வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில வச்சு இது பத்தாது. 1. 2வது, நீங்கள் சொன்ன தமிழ் சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னீங்க. இன்றைக்கு மொழி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. மொழி என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அந்த மொழியை இந்தியை தடுக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு காலகட்டத்திலே ஒரு விஷயம் நடந்தது, அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னாலே இந்தி வேண்டாம் என்று சொன்னவருடைய குடும்பங்களிலே இந்தி கற்றுக்கொண்டு டெல்லியிலேயே குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தி கற்றதனுடைய காரணமாகத்தான் எனக்கு மந்திரி பதவி கொடுன்னு சொல்லி ஒரு மருமகனுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்தார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மொழி தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. மொழி கற்றுக்கொள்வது மூலம் ஒரு மனிதன் பல்வேறு இடங்களுக்கு அவனுடைய வளர்ச்சியானது அதிகப்படுகிறது. எனவே இதில் தமிழை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் என்ற விஷயம் இல்லை. பிஜேபியை பொறுத்த மட்டும் சமஸ்கிருதத்தை திணிக்கலை, இந்தியை திணிக்கலை. மாறாக தமிழை வட மாநிலங்களே வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஹரியானாவிலே, பஞ்சாபில் மொழி சார்ந்து நான் கேட்டதற்கான காரணம் திரு எஸ்.ஆர். சேகர் சம்பந்தம் இல்லாத ஒரு எம்பி இல்ல. நான் என்னுடைய கேள்வி, உங்களுடைய அரசியல் என்பது, அரசியல் பார்வை என்பது இங்க என்னவாக இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் அதை ஒரு குறியீடா தான் கேட்டேன். நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு முன் வைக்கிறீங்க, ஆனால் உங்கள் அரசியல் என்னன்னு நீங்க பேசி இருக்கணும். அதுக்காக தான் நான் அதை கேட்டேன். நான் இப்போ ஒரே நிமிஷம், இப்படிப்பட்ட அந்த இவர் சொல்றாரு இல்லையா, இவ்வளவு ஐடியல் ஸ்டேட், இப்படிப்பட்ட திமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சுப்பிரமணியம் சாமி படாத பாடுபட்டார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட இப்ப சொல்றாங்களே இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிற அதே திமுக மீது தான் இது வேண்டும், கூட்டணி வேண்டும். இவர் இல்லை, அவர் இருந்தால் நாங்கள் அவரோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் சுப்பிரமணியம் சுவாமி. அப்படிப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தவர் தான் அந்த இந்திய பிரதமர் மோடி, மினிஸ்டர் ஃபைனான்ஸ் அருண் ஜேட்லி. சரி, உங்களுக்கான நேரம்ன்றது திரு எஸ்.ஆர். சேகர், உங்களுடைய இறுதி கருத்தாக நீங்க முன்வைக்கலாம். இறுதி கருத்தில் இப்ப பல மாற்றுகள் முன்வைக்கிறப்ப உங்களுக்கான தனித்துவம் என்ன, அதையும் நீங்க சொல்லி இறுதி கருத்தாக நீங்க நிறைவு செய்யலாம். திரு எஸ்.ஆர். சேகர், உங்களுக்கான பார்வை என்ன? மாற்று அப்படின்றதற்கான பார்வையை பாஜக எப்படி பார்க்கிறது? எங்களுடைய தனித்துவம் என்னவென்று சொன்னால், மாற்று என்கிறதற்கான பார்வை, பாரதிய ஜனதா கட்சி மாற்றத்தை தரும் என்பதற்கு ஏற்கனவே 13 மாநிலங்களிலே நிரூபிக்கப்பட்ட வெற்றியை தந்திருக்கிறது. கர்நாடகாவில் ஆண்டபொழுது தனியாக விவசாயத்துக்கு பட்ஜெட் போட்டது. உலகத்திலேயே பொது விநியோக திட்டத்திலே முன்னுரிமையாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிறது. பிறந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அது படித்து வளர்ந்து ஆளாகி வேலை பார்த்து திருமணமாகின்ற வரை அந்த பெண்ணுக்கு அரசே ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையை மத்திய பிரதேசத்தில் வைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலமும் சிறப்பாக பணிபுரிந்து மற்ற மாநிலங்களே இல்லாதை செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மத்திய அரசு கூட
மாநிலங்களுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து திட்டத்தை நீ தான், பணத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி நிதி ஆயோக்கை உருவாக்கி இருக்கிறது. மொழி திணிப்பு இல்லை, மொழி யார் வேண்டுமானாலும் கட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி காங்கிரஸ்ல இருந்த நிலைமையை மாற்றி இப்போது நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம இறுதி பகுதிக்கு வந்ததுனால நான் உங்களிடம் வைப்பது வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு எஸ் ஆர் சேகர். நான் இறுதி பகுதியில மாற்றுன்ற இடத்துல எல்லோரும் தனித்துவத்தோடு இருக்கிறீங்க. ஒரு புள்ளியில் இணையலாம், அதிமுக திமுகவுக்கு மாற்று. ஆனால் உங்களுக்கான தனித்துவம் என்ன, அதையும் நீங்க பேசலாம். நேயர்கள் கேட்பாங்க. திரு ஆலூர் ஷானவாஸ் சொல்லுங்க, உங்களுக்கான தனித்துவம் மாற்று எதை நோக்கி நீங்கள் நகர்கிறீர்கள்? இன்னைக்கு வந்து திமுக பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கிறார்கள், பாமகவும் கொடுக்கிறார்கள், அதிமுகவும் கொடுக்கிறார்கள். மாறி மாறி நாங்க கொடுக்கவில்லை, இந்த மாறி மாறி நிறைய வருது பார்க்கலாம். நாங்க கொடுக்கல, நாங்க கொடுக்கவே இல்ல, அடிச்சு சொல்லலாம். மாறி மாறி அரசாங்க திட்டங்கள் கொடுக்கிறோம். இத மாதிரி தனிப்பட்ட முறையில் மக்களை பெருங்கொண்ட செலவோடு எதிர்கொள்ளுகிறார்கள். நாங்க அப்படியெல்லாம் மக்கள்கிட்ட எதிர்கொள்ளல. மக்களிடம் நேரடியாக போகிறோம், சந்திக்கிறோம், அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்களை சந்திக்கிறோம். இப்படி போய் மக்களிடம் மாற்றி சொல்லுகிறோம். நாங்கள் நீதிமன்ற படியேறவில்லை, ஊழல் வழக்குகள் இல்லை. அவர் சொன்னார் தளி எம்எல்ஏ மேல, அவர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இருந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தவில்லை. அவர் மேல வழக்கு இருக்குது, அவர் சந்திச்சு. ஆனா உங்கள் கட்சியின் மீது மிக முக்கியமான தலைவர்கள் மீது இல்ல, கட்சியின் மீது கிடையாது, அமைச்சரவையில் இருந்து கட்சியின் மீது அமைச்சரவையில் இருந்து சொல்லக்கூடாது. கலைஞர் மீது எந்த வழக்கு கிடையாது. தவறாக பேசாதீர்கள், தவறான தகவலை பதிவு செய்யாதீர்கள். இருந்து அமைச்சரவையை தவறாக பயன்படுத்தியதாகத்தான் வழக்கு. கட்சிக்கு 200 கோடி ரூபாய் கைமாறியதுதான் வழக்கு. கட்சிக்கு கைமாறவில்லை, தவறாக பேச வேண்டாம். தவறான தகவலை சொல்ல வேண்டாம். கட்சியினுடைய டைரக்டர்ஸ் எல்லாம் யாரு எங்கயோ அவர் வந்து அதாவது வந்து தவறான தகவலை சொன்னா கண்டிப்பா நீங்க குறிப்பிட வேண்டும். கட்சி தொலைக்காட்சி தவறான தகவலை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். முக்கியமான தலைவர் அந்த 2G வழக்கு வந்து தவறான வழக்கு என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு மேடைகளிலே முழங்கி இருக்கிறார். அந்த முழக்கத்தை நாம வந்து இப்ப போட்டு காட்டலாம்னா நாங்க தயாராக இருக்கிறோம். திரு பாலு, உங்களுக்கான தனித்துவம், மாற்று தனித்துவம் பாமக எப்படி பாக்க? எப்படின்னா திமுக அண்ணா திமுகவினுடைய குறைபாடுகளை பட்டியலிட்டு சொல்லக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு மாற்றாக கொள்கை திட்டத்தை நாங்கள் வகுத்து மக்களிடம் பிரச்சாரமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையில் அணி என்பதையும் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் என்பதையும் மிக தெளிவாக சொல்லி யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பில்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக மிக தெளிவான மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதே திமுக அண்ணா திமுகவுக்காக ஒரு மாற்று வேண்டும் என்ற ஒரு அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியதே பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் சொல்ல போனால் கொள்கை ரீதியாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏதோ எங்களுக்கு எண்ணிக்கை குறைவு, எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை என்பது அல்ல. பி டீம் என்று சொல்லுகிறார். பி டீமாகவே இருந்துவிட வேண்டும் எல்லா கட்சியும். இந்த பி டீமை வைத்துக்கொண்டு இந்த 2 இயக்கமும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உடைத்திருக்கிறோம். இந்த சூழல் இந்த அடுத்த அடிப்படையில் திமுக என்பதை உடைத்தெறிந்தால் அண்ணா திமுக இல்லை என்பது முடிவாகிவிட்டது. எனவே மாற்றம் என்பது அதிமுக தனித்துவம் உங்களுடைய இவர்கள் வந்து அவருடைய கருத்தை சொல்றாங்க. மக்கள் மத்தியில் மாற்றம் என்பதை மக்கள் விரும்பவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஏற்றுக்கொள்ள பெண்கள் குறிப்பா தயாரா காத்துருக்காங்க. இது நடக்கத்தான். ஏங்க மதுக்கடை வச்சுதான் நீங்க ஒண்ணு சொல்ற, எங்க கூட வந்தீங்க, சின்ன வைக்கிறப்ப தெரியலையா, கூட்டணி வைக்கிறப்ப தெரியலையா, ஏன் கூட்டணி வாங்குறப்ப தெரியல. இப்ப சொல்ற இவ்வளவு ரோஷமா பேசுறவங்க, இவங்க வாங்கின மாம்பழ சின்ன எங்க கூட வந்து சின்னத்தை ஒப்படைச்சிருங்க. அதான் மதுக்கடை நடத்துற கட்சியோட கூட்டணி வச்சுட்டோம். அந்த பழையங்களுக்கு வேண்டாம், புது சின்ன வாங்கிக்கிறோம் சொல்லுங்க. அதிமுகவுக்கு அவ்வளவு என்ன அக்கறை? எல்லா கட்சிக்கும் சின்ன வாங்கி கொடுக்கிறது அங்கீகாரத்தை. நீங்க கூட்டணி வச்ச பிறகு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தோம். உங்களுக்கு நாங்கள் தான் வாங்கி சவால் விடுறீங்க. தனியா சின்ன வாங்க சொல்லுங்க, சவால் விடுறேன். தனியா நில்லுங்க. இந்த சின்னத்தை ஒப்படைக்க சொல்லுங்க, மாம்பழத்தை ஒப்படைக்க சொல்லுங்க, ஒப்படைச்சிட்டு சின்ன வாங்க சொல்லுங்க. நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். தமிழகத்தின் சமூக வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகவும் பெரும்பங்கு ஆற்றியது வந்து திமுக. இப்ப அடுத்த 5 வருட காலத்துல வந்து திருப்பி அதே சேவையை செய்து தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக நடத்தக்கூடிய சாராய கடைகள்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல.
பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. எலெக்ஷனை சந்திக்க போலாம், அதிமுகவுக்கு தெரியல. பி டீம், டிஎம்கே இப்பதான் டிஎம்கே ஞானோதயம் பி டீம், ஏடிஎம்கே வேற யாருங்க டீம் இப்பதான் டீம்? ஞானோதயம் ஐந்து வந்திருக்கு. பேருக்கும் ஒரு விஷயத்துல நன்றி வந்து பெரிய கட்சிகளா இருக்கலாம், சிறிய கட்சிகளா இருக்கலாம். வெறும் வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தை மட்டும் மையமாக வைத்து பேசாம கொள்கை சார்ந்து இந்த வாதத்தை நகர்த்தீங்க. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ஆர் சேகர், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும். Thank you.